சார் அவர் வந்து அவரோட கருத்துக்கள் வந்து நடந்த மாதிரி சொல்லியிருந்தா சந்தோஷம் சார். இங்கே நடக்காதது நடந்த மாதிரி சொன்னால், இப்போ கலிய பெருமாள் ஐயா பற்றி சொல்லியிருக்காருன்னா அவரை பற்றி என்ன நடந்து அதுதான் சொல்லணுமே கண்டி அவர் வந்து இந்த மாதிரி பண்ணார், அந்த மாதிரி பண்ணார், இது நடந்து அதை நடந்து சொல்லலாமா? ஒரு காவல் அதிகாரியே வந்து துணை போகிற மாதிரி காட்டலாமா? அப்போது இது பசங்க வந்து ஓடிடிலேயோ இப்போ தேட்டரில் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஓடிடின்னு வரும்போது ஓடிடின்னு பார்க்கும்போது ஒரு படத்தை ஒரு 10 வாட்டி பார்த்தாங்கன்னா அந்த ஊண்டிங்கோ இந்த மாதிரிலாம் நம்மளும் ஆகலாம், நம்மளும் ஒரு புரட்சி செய்யலாம், ஒரு கிளர்ச்சி செய்யலாம்னு சொல்லும்போது அந்த புரட்சி வந்து அவன் மனசில் ஏற்பட்டு அவன் வந்து உண்மையாலுமே வந்து ஒரு நக்சலாக மாறக்கூடாதுன்னு சொல்லி தான் என்னோடய இதுவே சார். இப்போது திருமாவளவன் பார்த்துட்டு ஐயா திருமாவளவன் என்ன சொல்கிறார், இந்த படம் வந்து ஓஹோன்னு சொல்லிட்டாரு. இப்போ திருமுருகன் காந்தி பார்த்தாரு, 4 வாட்டி பார்க்கலாம், 3 வாட்டி பார்த்தா தான் இந்த படத்தை வந்து இது கிடைக்கும் அப்படின்ற. அப்படின்னா நீங்கள் மக்கள் மாதிரி அவரை நம்பி எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க திருமுருகன் காந்தி. இப்போ இந்த மாதிரி சொல்லி அவங்கள அந்த படத்தை பார்க்க வச்சுட்டு அது போல் நீங்கள் கேரக்டரை மாறுங்கன்னு சொல்கிறாங்களா சார்? இப்போ சினிமானால ஏன் ஆகுதுன்னா எல்லாருமே சினிமாவை பார்த்து தான் சார் கெட்டு போகிறாங்க. சினிமாவை தான் சார் வந்து ஒரு லவ் சீன் வைக்கிறான்னா அந்த மாதிரி தானே சார் இங்கே இப்போ இருக்கிற இளைஞர் வந்து அந்த சீனை ப்ரொப்போஸ் பண்ணுறான் ஒரு பொண்ணை. இப்போ ஒரு லவ் ப்ரொப்போஸ் பண்ணுறது அந்த காலத்தில் எப்படி லவ் ப்ரொப்போஸ் பண்ணாங்க தெரியாது. இந்த காலத்தில் ஒரு ஸ்டைல் வருது. அந்த ஸ்டைல்லாம் எதில் சார் வருது? இப்போது லவ் டுடேன்னு ஒரு படம் வந்தது சார், ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி. அந்த மாதிரி இப்போ வந்து எல்லா இளைஞர்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே சார். ஒரு இல்லாத ஒரு இது வந்து அவர் சித்தரிக்கிறாருன்னா அப்போது இவர் பேக்கப்பு யாரோ இருந்து தானே இந்த மாதிரிலாம் எடுங்கன்னு சொல்லியிருக்க முடியும். யார் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சார்? அது காவல்துறை தான் சார் கண்டுபிடிக்கணும். நான் வந்து அவர் மேலே புகார் கொடுக்க போகிறேன். அந்த புகாரில் வந்து காவல்துறை வந்து யார் இருக்காங்க, அது உண்மையாக இருந்தாங்கன்னா அவங்க மேலேயும் வெற்றிமாறன் மேலேயும் வந்து நடவடிக்கை எடுக்கணும் சார். வெற்றிமாறன் அவர்களோட படம் விடுதலை 2 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு சார். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கும் கொஞ்சம் இளைஞர்களை வந்து ஒரு தப்பான வழியில் கொண்டு போகிற மாதிரி எனக்கு வந்து தோன்றனால இந்த ப்ரெஸ் மீட் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து அவர் மேலே வந்து புகார் கொடுத்து அவர் மேலே வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா தமிழக அரசோட அதிகாரிகள் எல்லாமே தப்பாக வந்து நடந்துகிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து அகைன்ஸ்ட் ஃபார் பப்ளிக்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். அதனால் நான் வந்து இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன். நாளைக்கு வந்து வெற்றிமாறன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவர் மேலே வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கிறேன் சார். அதிகாரிகளுக்கு தப்பான விஷயங்களை அதிகாரிகளை தப்பாக காட்டுறதுக்கும் இளைஞர்களுக்கு என்ன சம்மந்தம்? இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனை? இதில் வந்து பார்த்திங்கன்னா வாத்தியார் அப்புறம் பெருமாள் என்றவர் வந்து இந்த மாதிரிலாம் போராட்டம் பண்ணி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இப்போ அதில் ஒரு காட்சி இருக்குது சார். ஒரு காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூலில் வந்து எங்கேயுமே வந்து ஒரு ஜாதி ஆளுங்க இன்னொரு ஜாதி ஆளுங்க இல்லை அந்த மாதிரி ஒரு காட்சியே இல்லை சார். இப்போ நாங்களும் ஸ்கூல் படிச்சிருக்கேன், நீங்களும் படிச்சிருக்கீங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போயிட்டு இப்போ இது பண்ணிங்கன்னா யாருக்குமே கேஸ்ட்ன்றதே கிடையாது சார். ஸ்கூலில் எல்லாருமே வந்து ஒரே டேபிளில் தான் உட்காரும். ஒருத்தர் டிஃபன் வந்து நம்ம சாப்பிட தான் போகிறோம், சாப்பாடு சாப்பிட தான் போகிறோம். ஸ்கூலில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக பார்த்திங்கன்னா இந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே யாருமே கேஸ்ட் வந்து இங்கே சொல்கிறதே இல்லை சார். அங்கே வரும்போது நான் வந்து என்னை இங்கே உட்கார வச்சு படிக்கிறாங்க, அவர் வந்து அங்கே உட்காந்துருக்காரு, நான் ஃபஸ்ட்டு அங்கே உட்காரணும்னு சொல்லும்போது அந்த காட்சியில் வந்து கொஞ்சம் வந்து இவர் வந்து ஜாதி ரீதியாக ஒரு கொண்டு வர மாதிரியோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இப்போது அரசாங்க அதிகாரிகள் எல்லாமே தப்பாக வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து எனக்கு வந்து அது வந்து எதிர்படாமல் சார். அதனால தான் அவர் மேலே வந்து புகார் கொடுத்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் சார். உங்களுக்கு வந்து ஏற்றுக்குரியதாக இல்லைன்றதுனால வந்து அந்த கருத்துக்களை நீங்கள் அந்த படத்தில் வர கருத்துக்களை விமர்சனம் பண்ணலாம். அந்த கருத்துக்களை வந்து இருக்கக்கூடாது, அதுக்காக வந்து ஒருத்தரை கைது பண்ணணும்னு சொல்கிறது எந்த வகையில் சார்? அதுக்காக கைது பண்ணணும்னு சொல்ல சார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஒரு இல்லாத ஒரு அமைப்பு வந்து இந்த தமிழ்நாட்டில் இருந்த மாதிரியும் இவங்கெல்லாம் இதுக்கெல்லாம் போராடின மாதிரியும் அந்த போராட்டத்துக்கு வந்து தமிழக அரசோட அதிகாரிங்க வந்து எதிர்த்து இது பண்ணத மாதிரி சொல்கிறேன். இப்போ நானே ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறேன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் ப்ரொட்டஸ்ட் பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல பண்ணலாமா வேணாமான்னு யார் டிசிஷன் எடுப்பாங்க? காவல்துறை எடுப்பாங்க. இப்போ நம்ம சவுத்ஸ் இது நீங்கள் மப்சல்லாம் போனீங்கன்னா கலெக்டர் தான் எடுப்பார். அந்த மாதிரி அதிகாரிகளும் வந்து நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க சார். இப்போ ஒரு போராட்டம் எப்படி சார்? ஜனநாயக ரீதியாக போராட்டம் பண்ணேன் சார். ஜனநாயக ரீதியில்னா இப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுன்றோம் சார். நான் வந்து சொல்கிறது வந்து என்னோடய கருத்து சொல்லலாம். சினிமாவாக பார்க்கணும் சார். இவர் வந்து சினிமாவை வந்து ஒரு இல்லாத ஒரு நக்சல் அமைப்பு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்குன்னு சொல்கிறதுனால தான் சார் இப்போ நான் வந்து வரேன். இப்போது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட்டே நடக்காது சார். இப்போது நம்ம சொல்லிக்கிறோம் சார். நான் வந்து நம்ம ஸ்டாலின் சார் இருக்கார், சிஎம் இருக்கார், அவர் வந்து இத்தனை மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்க. இப்போ சில அதிகாரிங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு சொல்கிறது வந்து எந்த மாதிரியான தப்பு சார்? அது அப்போ வந்து கவர்மெண்ட்டே வந்து நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க தானே அர்த்தம். அன்றைக்கி இருந்த கவர்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறது தான் அர்த்தமா சார்?
இல்லை இப்போ இந்த படத்தில் நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க நக்சல்ன்ற ஒரு அமைப்பே கிடையாது இங்கே, அந்த மாதிரி இல்லாத விஷயங்கள் எடுக்கிறான்னு சொல்கிறீங்க. இந்த படமே வந்து புலவர் கலியுக பெருமாள்ன்ற ஒருத்தருடைய ரியல் அவரோட லைஃப்பில் நடந்த விஷயங்களை சிலது வந்து கற்பனையாகவும் சிலது வந்து உண்மையாக அவர் லைஃப்பில் நடந்த இந்த சம்பவங்களை எடுத்து தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து இது ஒரு கருத்து தானே, இது ஒரு படம் தான். அவங்க படத்தை படமாக தான் அணுகுறாங்க, நீங்களும் அதை படத்தை படமாக தானே அணுகணும். சார் அவர் வந்து அவரோட கருத்துக்கள் வந்து நடந்த மாதிரி சொல்லியிருந்தா சந்தோஷம் சார். இங்கே நடக்காதது நடந்த மாதிரி சொன்னால், இப்போ கலியுக பெருமாள் ஐயா பற்றி சொல்லியிருக்காருன்னா அவரை பற்றி என்ன நடந்து அதுதான் சொல்லணுமே கண்டி அவர் வந்து இந்த மாதிரி பண்ணார் அந்த மாதிரி பண்ணார் இது நடந்து அதை நடந்து சொல்லலாமா? ஒரு காவல் அதிகாரியே வந்து துணை போகிற மாதிரி காட்டலாமா? சொல்லுங்கள். அந்த மாதிரிலாம் காட்சிகள். இப்போது துப்பாக்கின்னு ஒரு படம் வந்தது விஜய், இது அந்த படம் ஏன் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணாங்க. இப்போ அமரன் ஒரு படம் வந்தது, அமரன் படத்தை வந்து ஏன் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏன் நாங்கள் வந்து குறிப்பிட்டு இந்த படத்தை தடை செய்யணும், அவரை வந்து கைது செய்யணும்னு சொல்கிறேன்னா, இப்போது பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் தான். உங்களுக்கு எந்த டியூஷன் சென்டர் போனாலும் ஆன்லைன் கிளாஸ் தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்களே வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் படிக்கிறதுல ஆன்லைன் ஸ்டடீஸு ஆஃப்லைன் ஸ்டடீஸ்னு இருக்குது. அப்போது இது பசங்க வந்து ஓடிடிலேயோ இப்போ தேட்டரில் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஓடிடின்னு வரும்போது ஓடிடின்னு பார்க்கும்போது ஒரு படத்தை ஒரு 10 வாட்டி பார்த்தாங்கன்னா அந்த ஊண்டிங்கோ இந்த மாதிரிலாம் நம்மளும் ஆகலாம், நம்மளும் ஒரு புரட்சி செய்யலாம், ஒரு கிளர்ச்சி செய்யலாம்னு சொல்லி சொல்லும்போது அந்த புரட்சி வந்து அவன் மனசில் ஏற்பட்டு அவன் வந்து உண்மையாலுமே வந்து ஒரு நக்சலாக மாறக்கூடாதுன்னு சொல்லி தான் என்னுடைய இதுவே சார். சரிங்களா? இப்போ ஆன்லைனில் வர இந்த படம் வந்து தேட்டரில் திரையரங்கத்தில் போது இதோட முடிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல சார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிடிலன்னு வரும் சார். இப்போது இவர் இல்லாத ஒரு இது வந்து அவர் சித்தரிக்கிறார்னா அப்போது இவர் பேக்கப்பு யாரோ இருந்து தானே இந்த மாதிரிலாம் எடுங்கன்னு சொல்லியிருக்க முடியும். யார் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சார்? அது காவல்துறை தான் சார் கண்டுபிடிக்கணும். நான் வந்து அவர் மேலே புகார் கொடுக்க போகிறேன். அந்த புகாரில் வந்து காவல்துறை வந்து யார் இருக்காங்க, அது உண்மையாக இருந்தாங்கன்னா அவங்க மேலேயும் வெற்றிமாறன் மேலேயும் வந்து நடவடிக்கை எடுக்கணும் சார். இல்லை இப்போ இந்த படத்தில் இருக்கிற அரசியல் கருத்துகள் அவங்க வந்து வன்முறை கையில் எடுக்கிற மாதிரியான இது படமாக இது இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் இதை வந்து இந்த படங்களை வந்து மற்ற அரசியல் கட்சிகள் ஆதரிக்குதுல்ல, அரசியல் கட்சிகளும் அரசியல் அமைப்புகள்லாம் வந்து இந்த படத்தை பாருங்கள், இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களாம் எதனால் என்ன சார்? இப்போ அமரன் படத்தை பிஜேபி வந்து ஆதரித்து இந்த படத்தை பாருங்கள், நம்மளோட இராணுவத்தை பற்றி நல்லா எடுத்திருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஒரு கமர்ஷியல் படம் அமரன். கமர்ஷியல் படமாக இருந்தாலும் அதுவும் வன்முறை படம் தானே? அது வன்முறை படம் தான் சார். இப்போ அந்த படத்தை பாருங்கன்னு பிஜேபி சொல்கிறாங்க. சில அமைப்புகள்லாம் வந்து இந்த படத்தை பார்க்காதீங்க, இது வந்து இந்த படம் வந்து ரிலீஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை போனீங்க. கேப்டன் விஜயகாந்த் எடுக்கிற படம்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் போய் சண்டை போடுற மாதிரி எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் அந்த படத்துக்கெல்லாம் வந்து வராத எதிர்ப்பு ஏன் துப்பாக்கி படத்துக்கு வந்தது? அப்போது ஏதோ உள்நோக்கம் இருக்குல்ல, யாரோ பேக்கப்லேருந்து வேலை செய்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இந்த படத்தில் வந்து யாரோ பின்னால் இருந்து அவர் வந்து இது கொடுக்குறாங்க, ப்ரெஷர் கொடுத்ததால தான் அவர் இந்த மாதிரி காட்சிகள்லாம் வச்சுருக்குன்னு அவங்க சொல்கிறோம் சார். இல்லை, துப்பாக்கி படத்தை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஒரு சமூகத்தினர் வந்து தீவிரவாதியாக காட்டுறாங்க, அந்த சமூகத்தினர் அப்படி வருத்தப்பட்டாங்க, அதனால் அவங்க அந்த மாதிரி கேள்வி எழுப்புனாங்க. இந்த விடுதலை படத்தில் அந்த மாதிரி வந்து யாரும் வந்து எந்த இதில் வந்து பிரச்சனை இருக்குது, இதில் வந்து இந்த மக்களை வந்து இப்படி தப்பாக காட்டுதுன்னு யாருமே எதுவும் சொல்லலை சார். இங்கே வந்து இந்த அந்த மக்கள்லாம் சார், இப்போ சின்ன குழந்தைங்க இப்போ இந்த படம் வந்தப்போ இந்த படம் வந்து 2024 வந்திருக்கு சார். இப்போது இந்த சம்பவம் எந்த ஆண்டில் நடந்திருக்கும், அது உண்மையிலுமே நடந்ததா நடக்கலையான்னு சொல்லி நான் பார்த்தேன்னா இல்லை அவர் பார்த்தாரா? ஒரு புக்கில் இருக்கிறது வந்து அவர் வந்து கதையாக சொல்கிறார் சார். அந்த கதையை வந்து அந்த புக்கில் இருக்கிற இல்லாததெல்லாம் சொல்கிறீங்க தான் நான் கேட்குறேன். இப்போ இல்லாததெல்லாம் சொல்லி இந்த 2K கிட்ஸ் வந்து இதை பார்த்துட்டு அது போல் ஆயிட்டாங்கன்னா நாளைக்கு வந்து என்ன நடக்கும்னு தெரியாதுல்ல சார் யாருக்குமே. இப்போ நான் வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கேன் சார், நான் நல்லா படிச்சதாலும் ஒரு அட்வொகேட்டாக இருக்கேன், நீங்கள் நல்லா படிச்சதாலும் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி வந்து சிலர் வந்து ஐயோ இந்த மாதிரி வந்து ஐயா கலியுக பெருமாள் ஐயா இந்த மாதிரி இருந்தார், நானும் இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லி ஒரு புரட்சி ஏற்படுத்திட்டாங்கன்னா இல்லாததை சொல்லி அவங்கள மனசை வந்து தூண்டுதல் பண்ணி அவங்க மனசை மாற்றுற மாதிரி இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன் சார். சரி, இப்போ ஆன்லைனில் இப்போ இந்த படம் வந்து ஆன்லைன்லேயே இப்போ வரப்போகுது சார். இப்போ இவங்க ஓடிடியில் இந்த படத்தை எப்படி ஓடிடியில் வந்து கொடுக்க போகிறாங்க. இப்போ லாஸ்ட் டைம் G5 கொடுத்தாங்க, இப்போ யாருக்கு கொடுப்பாங்கன்னு தெரியாது. இப்போது நீங்கள் விடுதலை 1 படத்துக்கு எல்லாருமே ஒட்டுமொத்த தமிழ்நாடே வந்து கைத்தட்டிச்சு சார், நல்லா எடுத்திருக்கார் வெற்றிமாறன், இந்த படம் சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். ஏன் விடுதலை 2க்கு வந்து நாங்கள் வந்து எதிர்க்கிறோன்னா இந்த மாதிரியான காட்சிகள் இருக்கிறதுனால தான் நாங்கள் எதிர்க்கிறோம் சார். இந்த மாதிரி காட்சிகள் இல்லாமல் அவர் சென்சார் போர்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவர் என்ன சொல்லியிருப்பார், இந்த புக்கில் இருக்கிற படத்தை தான் நான் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருப்பார். இல்லை பாதிப்பு இதில் திருமுருகன் காந்தி ஐயா சொல்லியிருக்காரு, இந்த படத்தை வந்து 3 வாட்டி 4 வாட்டி பார்க்கணும், அப்போ தான் வந்து இந்த படம் வந்து எல்லா தமிழ் மக்களுக்கெல்லாம் போய் சேர்ந்து இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு தெரியும், எவ்வளோ கொடுமை பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தை தேவையா?
இப்போது இருக்கிற தமிழ் அமைப்புகளாக ஏன் வந்து வெற்றிமாறனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம்? நான் கேட்குற கேள்வி சார், ஏன் சப்போர்ட் பண்ணோம்? இது படமாக பாருங்கள். இப்போது திருமாவளவன் பார்த்துட்டு ஐயா திருமாவளவன் என்ன சொல்கிறார், இந்த படம் வந்து ஓஹோன்னு சொல்லிட்டாரு. இப்போ திருமுருகன் காந்தி பார்த்தாரு, 4 வாட்டி பார்க்கலாம், 3 வாட்டி பார்த்தா தான் இந்த படத்தை வந்து இது கிடைக்கும் அப்படின்ற. அப்படின்னா நீங்கள் மக்கள் மாதிரி இந்த அவரை நம்பி எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க திருமுருகன் காந்தி. இப்போ இந்த மாதிரி சொல்லி அவங்கள அந்த படத்தை பார்க்க வச்சுட்டு அது போல் நீங்கள் கேரக்டரை மாறுங்கன்னு சொல்கிறாங்களா? அதுதான் சார் எங்களுக்கு. அதனால தான் இந்த படத்தை தடை செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் சார். இப்போ இந்த படத்தில் இடம்பெற்ற வந்து புலவர் கலிய பெருமாள், டிஎன்னு சொல்ல போகிற தமிழரசன், இந்த மாதிரியான தலைவர்களை வந்து பின்பற்ற அரசியல் கட்சிகள் கூட இருக்குது. நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள்லாம் இருக்குது. அப்போ அவங்க மூலியமாலாம் வந்து இந்த கருத்துகள் இப்போ இந்த வன்முறை வந்து பரவாதா? ஏன் வந்து ஒரு சினிமானால் மட்டும் இது நடந்துரும்னு சொல்கிறீங்க? நீங்கள் கேள்வி கேட்கணுன்னா அரசியல் அமைப்புகள் இவங்களால தானே கேள்வி கேட்கணும் சார். இப்போ சினிமானால ஏன் ஆகுதுன்னா எல்லாருமே சினிமாவை பார்த்து தான் சார் கெட்டு போகிறாங்க. சினிமாவை தான் சார் வந்து ஒரு லவ் சீன் வைக்கிறான்னா அந்த மாதிரி தானே சார் இங்கே இப்போ இருக்கிற இளைஞர் வந்து அந்த சீனை ப்ரொப்போஸ் பண்ணுறான் ஒரு பொண்ணை. இப்போ ஒரு லவ் ப்ரொப்போஸ் பண்ணுறது அந்த காலத்தில் எப்படி லவ் ப்ரொப்போஸ் பண்ணாங்க தெரியாது. இந்த காலத்தில் ஒரு ஸ்டைல் வருது. அந்த ஸ்டைல்லாம் எதில் சார் வருது? இப்போது லவ் டுடேன்னு ஒரு படம் வந்தது சார், ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது சொல்லி. அந்த மாதிரி இப்போ வந்து எல்லா இளைஞர்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே சார். அந்த படத்தை பார்த்து தானே இது கற்றுக்குறாங்க. அந்த மாதிரி காட்சிகள் இருக்கிறதுனால இளைஞர்கள் வந்து கெட்டு போவாங்கன்னு நான் சொல்கிறேன் சார். அந்த காட்சிகள் நீக்கம் பண்ணிட்டு இப்போ ஒரு தலைவரை பற்றி நீங்கள் வந்து சொல்கிறீங்கன்னா, இப்போ மகாத்மா காந்தி பற்றி வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு சார். நான் 2 வாட்டி பார்த்துருக்கேன் அந்த படத்தை. தப்பு இல்லையா? நல்லா இருக்குது, படம் பார்த்தோம். இப்போ நீங்கள் வல்லபாய் பட்டேல் பற்றி படம் இருக்குது சார், அது நாங்கள் பார்த்தோம், நல்லா இருக்குது பார்த்தோம். பண்டிட் நேரு பற்றி படம் இருக்குது, அது நாங்கள் பார்க்குறோம். அதெல்லாம் தப்பு இல்லையா? இல்லை, இந்த தலைவர்கள் பின்பற்ற அரசியல் தலைவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அரசியல் கட்சிகள்லாம் வந்து அவங்கள கொண்டாடுறாங்களே சார். இப்போது அரசியல் கட்சிகள்லாம் அவங்களை கொண்டாடுறாங்க. நாங்கள் எல்லாருமே இப்போது தடை செய்யப்பட்ட ஐயா பிரபாகரனை வந்து இங்கே வந்து தலைவராக வந்து கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டிலே வந்து தடை செய்ய இதுதான். அப்போ அந்த மாதிரி கொண்டாடுறவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும்? இப்போ கேரளாவில் வந்து இப்போ நம்ம கேரளாவில் வந்து பெரியார் இது வந்து திறந்துட்டு வந்தாங்க. நம்ம இங்கே பெரியாரை வந்து கடவுளாக மதிக்கிறோம். அதே கேரளாவில் அவங்க மதிக்கிறாங்களா? இல்லை. அந்த மாதிரி தான் இந்த ஊருக்கு தானே அவங்க வந்து தலைவராக ஏற்றுக்கிறாங்க. இப்போ உலகத்துக்கே ஏற்றுக்கிற அம்பேத்கர் வந்து நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம்ல. ஏன் அம்பேத்கர் நினைவு நாள் கொண்டாடுறோம்? ஏன் அம்பேத்கர் பிறந்த நாள் வந்து நம்ம வந்து ரொம்ப கவர்மெண்ட்டை எடுத்து பண்ணுறது? சரிங்களா? அதுக்கு தான் சொல்ல வரேன். இப்போ ஐயா கலிய பெருமாளோடைய நிகழ்ச்சி வந்து கவர்மெண்ட் எடுத்து பண்ணுதா சொல்லுங்கள். நீங்கள் பண்ணல. இவங்க தானே இது பண்ணுறாங்க. கவர்மெண்ட் நிகழ்ச்சி எதுவும் நடக்கிறது இல்லைல்ல. அப்போது கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக தான் இவங்க வேலை செய்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? இல்லை, இப்போ இவங்களை பற்றி சொல்லும்போது வந்து இவங்களோட அணுகுமுறை, இவங்க அரசியல் சித்தாந்தத்தோட இவங்களோட அந்த வன்முறையான அணுகுமுறை வந்து தோல்வி அடைஞ்சு இப்போ வந்து அவங்க வந்து வாக்கரசியல் அது இதுன்னு எவ்வளோ காலத்துக்கு நகர்ந்து வந்துட்டாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி படங்களை வந்து அவங்க எதுக்காக எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? வெற்றிமாறன் மாதிரியான ஆட்கள் ஒரு விளம்பரம் தான் சார். இந்த மாதிரி படம் எடுத்தால் இந்த மாதிரி அமைப்புகளாக ஒன்று சேரும்ல. இப்போது படம் வந்து பார்த்தாங்களா பார்க்கலையே தெரில. டைரக்டர் அமீர் வந்து சொல்கிறாரு 4 வாட்டி இந்த படத்தை பார்க்கலான்னு சொல்கிறாரு. திருமுருகன் காந்தி வந்து இந்த மாதிரி படமே சூப்பராக இருக்குது, வெற்றிமாறன் வாழ்க்கையிலே இதுதான் ஒரு முக்கியமான படம்னு சொல்கிறாரு. இந்த படத்தை 3 வாட்டி பார்க்கலான்னு சொல்கிறாரு. இப்போ இன்னொருத்தர் வந்து அரசியல்வாதி வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறார் இந்த படம் வந்து பார்த்தே ஆகணும், எல்லோரும் மக்களும் பார்க்கணும். ஏன் நீங்கள் பாருங்கள், நான் வேண்டான்னு சொல்ல, எல்லா மக்களும் பார்க்கணுன்னு சொல்லி ஏன் நீங்கள் வந்து பொது வலைத்தளத்தில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ பொது வலைத்தளத்தில் இந்த படத்தை வந்து 3 வாட்டி நீங்கள் பார்த்தே ஆகணும். தமிழக மக்கள்னால் என்ன அர்த்தம்? நான் தமிழ் தான் சார், நான் தமிழ் தான். இப்போ நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். இப்போ நான் கூட பார்க்கணும்னு சொல்லி அப்படின்னா அதனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறீங்களா? பாருங்கள் சரி, ஒரு விளம்பரம் தர்றீங்களா? இந்த தமிழ் அமைப்புகள்லாம் வச்சு நீங்கள் விளம்பரம் தர்றீங்களா தான் சார் நான் கேட்குறேன். இப்போ சினிமா மாதிரி இருக்குது சார். ஏன் மற்றவங்க வந்து இதை வந்து ப்ரொமோட் பண்ணணும் தான் என்னோடய கேள்வி சார். ஏன் ப்ரொமோட் பண்ணுறாங்க? இப்போ அமீர் ப்ரொமோ பண்ணுறாரு, திருமுருகன் காந்தி ப்ரொமோ பண்ணுறாரு, நான் விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் ஐயா ப்ரொமோ பண்ணுறாரு. ஏன் ப்ரொமோ பண்ணுறாங்க? ப்ரொமோ பண்ணாமல் இருக்கலாமே. இல்லை, அவங்க மற்ற படங்களுக்கும் வராங்களா? அந்த படத்துக்கெல்லாம் ஏன் அமரன் படத்துக்கு யாருமே ப்ரொமோ பண்ணலையா? அமரன் வந்து தீவிரவாதி படமாக அமரன் வந்து நம்மளுடைய நான் காப்பாற்றுற ஒரு ஆர்மியோட படம். அந்த படத்துக்கு ஏன் ப்ரொமோ பண்ணல? இப்போ இவங்களுக்கு தேவையான தலைவர்கள் இருந்தாங்கன்னா அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஒரு பொதுவாக இருக்கிற படத்தை எடுத்தால் அது ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. ஏன் ஓடிடியில் வந்து தங்கலான் படம் நான் தேட்டரில் போய் பார்த்தேன். ஓடிடியில் வரக்கூடாது. ஏன் வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து போயிட்டு கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க? அதனால் அந்த டைரக்டருக்கோ அந்த ப்ரொடியூசருக்கோ எவ்வளோ லாஸ் ஆகிருக்கும். ஏன் போடுறாங்க? இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? ஓடிடியில் அந்த தங்கலான் படம் ஏதாவது தப்பாக சொல்லியிருக்காரா?
அது சித்தரிக்கப்பட்டது தானே. அந்த காலத்தில் புத்தர் வந்து தமிழ்நாட்டில் இருந்தாரா நமக்கு தெரியாது. அந்த காட்சி அங்கே நல்லா இருந்தது. அது யாருமே எதிர்க்கலையே. நம்ம தேட்டர்லாம் போய் பார்த்தோம் தானே. ஓடிடியில் இந்த இடத்துல வந்து இருக்குது, அந்த இடத்துல நகை எடுக்கப்படுறதுல அந்த இடத்துல எங்கள் கடவுள் இருக்கார், அவர் தான் கடவுள்னு சொல்லி புத்தரை காட்டுறாங்க. அந்த டைமில் புத்தர் அங்கே இருந்தார், யாருக்கா தெரியுமா? அந்த காட்டில் அந்த மலையில் இருந்தார் தெரியுமா? ஆனால் படமாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம போய் பார்த்தோமா இல்லையா? அந்த படத்தை ஏன் வந்து சில ஜாதி ஆளுங்க போயிட்டு உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டு ஓடிடியில் ரிலீஸ் ஆகக்கூடாது சொல்கிறாங்க. ஏன்னா ஓடிடியில் பார்த்தா அங்கே வந்து கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்களே. அதை தான் நானும் சொல்கிறேன். இந்த படத்தை வந்து ஆன்லைனில் மறுபடியும் பார்க்க என்ன ஆகுன்னா, அந்த குழந்தைங்க மனசில் இப்போ 18 வயசு பையன் 20 வயசு பையன் சார் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 16 வயசுலேருந்தே வந்து கெட்டு போகிறாங்க சார். ஜுனைல் அக்யூஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருப்பாங்க? 16லேருந்து 20 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அத்தனை பசங்க வந்து அந்த படத்தை போய் பார்ப்பாங்க. இப்போ தனுஷ் படம் அவர் எடுக்கிறாருன்னா தனுஷுக்காக, வெற்றிமாறனுக்காக போகிறாங்களா, தனுஷுக்காக போகிறாங்களா? தனுஷோட ரசிகர்லாம் யார்? இப்போ இதில் விஜய் சேதுபதி வந்து யதார்த்தமாக பேசுகிறாரு. இப்போ யாருக்காக போய் பார்க்குறாங்க? விஜய் சேதுபதி ஒருத்தர் நடிக்கிறாரு, சூரிய நடிக்கிறாரு, வெற்றிமாறன் படம்னு சொல்லி இது வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி தான் போய் பார்க்குறாங்க. பார்க்குற இடத்துல அந்த மனசு வந்து மாறி அவரை வந்து அந்த பிள்ளைகள்லாம் வந்து கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி ஒரு இதுதான் சார். எனக்கு வேறு எதுவுமே இல்லை சார். அவங்க அரசியல் அந்த அரசியல் சித்தாந்தத்தை எடுத்துக்கிறது முக்கியமா, இல்லை அந்த எடுத்துக்கிறாங்கன்றது வருத்தமாக இருக்கா, இல்லை அந்த வன்முறையா? சார் அந்த வன்முறையும் வருத்தமாக இருக்குது. அந்த அரசியல் அதிகாரிகளை பற்றி, அரசு அதிகாரிகளை பற்றி தப்பாக சொல்கிறது எனக்கு வருத்தமாக தான் சார் இருக்குது. ஏன்னா அரசு அதிகாரிகள் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு ஒருத்தர் பேர் சொல்லுங்கள் சார். இப்போது அரசு அதிகாரிகளை வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ அரசே சொன்ன மாதிரி தானே சார். இப்போது அந்த படத்தில் வேறு எதுவுமே வந்து நல்ல விஷயங்கள் எதுவுமே இல்லையா, இல்லை வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு அந்த படத்தில் வந்து வேறு ஏதாவது விஷயங்கள் குறித்து நீங்கள் சொல்லணுமா? விடுதலை 1 வந்தது சார். அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து எந்த இதுவுமே பண்ணலையே சார். விடுதலை 1 பார்த்தோம், நாங்களே பார்த்தோம். ஓஹோ நல்லா இருக்குது, சூப்பராக எடுத்திருக்கார் வெற்றிமாறன் சொன்னார். அதேமாதிரி நீங்கள் வந்து வெற்றிமாறன் படம்லாம் நிறைய படம் நம்ம பார்த்துருக்கோம், எல்லாமே நல்லா இருக்குது, நல்லா எடுத்திருக்காரு நம்ம சொல்கிறோம். இந்த படத்துக்கு நம்ம ஏன் சொல்கிறோன்னா இல்லாதது சித்திரத்துதான் சார் நம்ம சொல்கிறோம். இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறீங்க? காவல்துறையில் போய்ட்டு நான் புகார் கொடுக்க போகிறேன் சார் வெற்றிமாறன் பற்றி. இன்றைக்கி நாளைக்கு கொடுக்குறேன் சார். படக்குழுவில் வெற்றிமாறன் மேலே மட்டும் மேலே டைரக்டர் அவர் தான் சார். அவர் தானே சார் இந்த படத்தை இது பண்ணுறாரு. ப்ரொடியூசரோ ஹீரோவோ ஹீரோயின் பற்றி இப்போது ப்ரொடியூசர் வந்து டைரக்டர் காசு கொடுக்குறாரு சார், ப்ரொடியூசர் வந்து ஹீரோ காசு கொடுக்குறாரு சார். சும்மாவா சார் எல்லாமே நடிச்சிருப்பாங்க? ஒரு மியூசிக் டைரக்டர் மியூசிக் போடுறாருன்னா ப்ரொடியூசர் காசு கொடுத்ததால தான் சார் போடுறாரு, அவர் சும்மா வந்து போட போகிறதில்ல சார். அப்போது இந்த கதை வந்து ப்ரொடியூசருக்கு எல்லாம் சொல்கிறார் சார். ப்ரொடியூசருக்கு பிடிச்சி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறார் சார். அப்போ இதோட நோக்கம் யாருது சார்? இந்த மெயினான கதாபாத்திரம் மாதிரி சார் வெற்றிமாறன் தானே சார். அதனால் அவர் மேலே வந்து நாங்கள் புகார் கொடுக்குறோம் சார்.